விஜய் நேற்று பேசிய பேச்சுக்கு பிறகு யாருக்காவது நீட்டு படிக்கணுன்ற ஆர்வம் வருமா? அந்த பேச்சு கேட்கிறவனுக்கு நீட்டு சாதியை பாதுகாத்து அப்ப அந்த நீட்டுக்கு எதிராக போராடணும்ல, அதை நீங்க மழுங்கடிச்சிருக்கீங்க. சாதியை எது பாதுகாக்கிறது? சமூக கட்டமைப்பு பாதுகாக்கிறது. அதற்கு எதிராக ஒரு போராட்டத்தை முன்னெடுங்க, ஒரு ஆர்ப்பாட்டத்தை அறிவிங்க, ஒரு சாதி ஒழிப்பு மாநாடு நடத்துங்க, மாணவர்களை ஒன்று திரட்டுங்க, ஏதோ ஒன்று செய்யுங்க. எதையுமே செய்யாம நான் சும்மா வாய் பேசிட்டு போவேன் அப்படின்னா இதை பேசுறதுக்கு நடிகர் விஜய் எதுக்கு? இளைய காமராஜர்னு ஒரு அப்பா பட்டம் கொடுத்தாருல, அந்த இளைய காமராஜர் பட்டம் கொடுத்தவர் தன்னுடைய மகன் எந்த சாதியில கல்யாணம் பண்றது ஒத்துக்கிடுவாரா? இளைய ராஜாஜி, இளைய மோடி, இன்னும் ரொம்ப சுருக்கி சொல்லணும் அப்படின்னா இளைய பாண்டே அப்படின்னு அவரை சொல்லலாம். ஏன்னா அவர் தான் சமீபத்தில் பேசியிருக்காரு. எதுக்கு இவ்வளவு ப்ரொஃபஷனல் கோர்ஸ் படிக்கணும்னு ஆசைப்படுறேன்? ஒரு பெட்டி கடை வைங்க சார். பெட்டி கடை வச்சீங்கன்னா நீங்க மாசத்துக்கு 15 நாள் லீவ் போட்டு ஃபேமிலியோட வெக்கேஷன் போயிட்டு வரலாம் சார். நீங்க ஒரு கம்பெனியில் வேலை பார்த்தீங்கன்னா அது பண்ண முடியுமா அப்படின்னு பாண்டே கேட்டதுக்கும், நீட்டு மட்டும்தான் வாழ்க்கையா, உலகத்துல வேற வேலையே இல்லையா அப்படின்னு கேட்டதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? திமுக நீட் பற்றி பேசும் பொழுதெல்லாம் தெளிவாக பேசியிருக்கிறது. நீட் என்பது அநீதி என்று. நேற்று அவர் பேசும்போது நீட்டை அநீதின்னு எங்கேயாவது குறிப்பிட்டிருக்கிறாரா? சாதி இல்லை, மதம் இல்லைன்ற அந்த வேலைகளை எல்லாரும் தான் சொல்லுவாங்க. ஏன் வேணாம்? அதை எப்படி ஒழிக்கிறது? அதுக்கான வழியை பேசுங்க. அதுக்கான வழியை பேசுவதற்கு தயாராக இருக்கிறாரா? ரோல்ஸ் ராய்ஸ் கார் வாங்குறாரு. கார் வாங்கினா வரி கட்டணும்னு யூனியன் கவர்மெண்ட் ரூல்ஸ் வச்சிருக்குது. கட்ட மாட்டேன்னு கேஸ் போடுறாரு. எவ்வளோ கொழுப்பு இருக்கணும்? இப்போ இளைய காமராஜர்னு அந்த மேடையில் பட்டம் கொடுத்துருக்காங்க. இளைய காமராஜர் இருக்கிறதுக்கான கல்வி முறைகளை சொல்லிக் கொடுத்துருக்காரா, இல்லை மக்களுக்கு கற்பிக்கணும் அப்படின்ற விதத்தில் ஏதாவது பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். யோகி பாபு விஜயும் ஒரு படத்தில் நடிக்கிறாங்க. யோகி பாபு 60 லட்சம் ரூபாய்க்கு நடிப்பாரு. இவர் 60 கோடி ரூபாய்க்கு குறையாம நடிக்க மாட்டாரு. அப்ப ஏன் இவ்வளவு பெரிய டிஸ்பாரிட்டி? தன்னுடைய சொந்த படத்தில் நடக்கக்கூடிய இவ்வளவு பெரிய உழைப்பு சுரண்டலை ராஜாஜி இழுத்து மூடிய பள்ளிக்கூடங்கள் அத்தனையும் திறப்பதற்கான வேலையை காமராஜர் செய்தார். இவர் எத்தனை பள்ளிக்கூடம் திறந்திருக்காரு? நான் வந்தா கூட்டம் கூடிரும், அதனால நான் வரமாட்டேன், மக்கள் வெள்ளத்தில் அவதிப்படுறாங்க, அப்ப கூட பார்க்காத நீ வேட்டியை மடிச்சு கட்டிட்டு ரோட்ல நின்ன காமராஜருக்கு எப்படி நிகரானவரா மாறும்? ஏன் கிளர்க் வேலை தான் பாப்பியா? உன் வீட்டுல சாக்கடை இல்லையா? அந்த சாக்கடை நீ அள்ள மாட்டியா? உன் தெருவில் செருப்பு இல்லையா? அந்த செருப்பு நீ தைக்க மாட்டியா? இப்படிப்பட்ட நபர் தான் விஜய். இந்த விஜய்க்கு பின்னால் திரளக்கூடிய மக்கள் ஒரு நாள் திருப்பிட்டு அடிக்க போறாங்க. அன்னைக்கு சீமான் மாதிரி. நீர்த்திரை நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கும் விருந்தினர் ஊடகவியலாளர் திரு இந்திரகுமார் தேரடி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நலமா இருக்கீங்களா? 3வது ஆண்டா கல்வி விருது வழங்கும் விழா அப்படி தாவேக்கால இருந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுல தாவேக்கா தலைவர் விஜய் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீட் மட்டும்தான் உலகமா, இதை தாண்டி வேற இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வியை வச்சிருக்காரு. இது எப்படி பாக்குறீங்க? ரொம்ப நயவஞ்சகமான பேச்சு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதற்கு பெர்ஃபெக்டான டெம்ப்ளேட் விஜய் பேசிய பேச்சு தான். அவருடைய பேச்சை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சினிமா பாணியில் தான் அந்த பேச்சே எழுதப்பட்டிருந்தது. எல்லாரும் நீட் தேர்வு எழுதுறீங்கன்னு எனக்கு தெரியும், அது ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு எனக்கு தெரியும் இப்படின்னு ஆரம்பித்தாருன்னா இது நார்மலான டெம்ப்ளேட்டு. அவர் என்ன சொன்னாருன்னா, நீங்கள் எல்லாம் அவங்க கவனத்தை ஒரே விஷயத்தில் போடாதீங்க, வேறு வேறு விஷயங்கள் உலகத்தில் இருக்குது, நாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்குறதுக்கு நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அது நீட் எக்ஸாம், நீங்கள் அதில் ரொம்ப ஸ்ட்ரெஸ் கொடுத்துக்காதீங்க. என்ன சொல்ல வர்றாரு? நீட் மட்டும்தான் உலகமா அப்படின்றதன் மூலமா அவர் சொல்ல வர்ற கருத்து என்ன? நம்ம கேட்டா என்ன சொல்லுவாங்க? அவர் ஒரு அண்ணனா சொல்றாரு, அப்ப நீட்ல ஃபெயில் ஆனா பரவாயில்லையா, சூசைட் பண்ணிக்கிட்டா பரவாயில்லையா? அவங்க தரப்புல இருந்து அதான் சொல்றாங்க. மாணவர்கள் நிறைய பேர் சூசைட் பண்ணிக்கிறாங்க, அந்த நல்ல எண்ணத்துல தான் அவர் சொல்றாரு. சூசைடுக்கு எதிராக பேசட்டும், எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுப்பா, எக்ஸாம்ல ஃபெயில் ஆனா பரவாயில்ல, ஃபெயில் ஆயிட்டா நம்ம அடுத்த வருஷம் படிப்போம், வாய்ப்பு இருந்தா இன்னொரு வருஷம் படிப்போம், வாய்ப்பு இல்லைன்னா வேற கோர்ஸ் படிப்போம், அது வேற. ஆனா நீட்ல ஃபெயில் ஆயிட்டோன்றதுக்காக சூசைட் பண்ணாதன்றதை சொல்ல வேண்டிய இடத்துல நீட்டே எதுக்கு, நீட்டு மட்டும்தான் உலகமா, மற்ற எவ்வளவோ இருக்கு, அதெல்லாம் பார்த்து போங்க அப்படின்னா, நீட்டின் மீதான ஆர்வம் அப்படின்றது இல்லை பிரச்சனை, மருத்துவத்துறையின் மீதான ஆர்வத்தையே குறைக்கின்ற வேலையை விஜய் செய்கிறார் அப்படின்றது தான் இங்கே அடிப்படையில் இருக்கக்கூடிய சிக்கல். ஒரு விஷயத்தை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். அவர் கொள்கை தலைவர்னு சொல்லக்கூடிய தந்தை பெரியாரா இருக்கட்டும், அண்ணல் அம்பேத்கரா இருக்கட்டும், இவங்களுடைய வாழ்நாள் வேலையே என்ன இருந்தது அப்படின்னா, இந்தியா முழுவதும் இருக்கின்ற பார்ப்பனர் அல்லாத மக்களுக்கு ஒரு ஆஸ்பிரேஷனை கொடுக்கணும், அவனுக்கு ஒரு ஆர்வத்தையும் ஒரு ஆசையும் கொடுக்கணும். ஏன் அவன் அடிமையாக வாழ்வது தான் நம் வாழ்வுக்கு விதிக்கப்பட்டதுன்னு நம்பி வாழ்ந்துகிட்டு இருக்கிறான். நீங்க அவனை கோயிலுக்கு உள்ள போ அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா, சாமி சாமி கண்ணை குத்திரும் சாமி, என்ன சாமி கோயிலுக்குள்ள போக சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாப்பானுக்கு முன்னாடி இவன் வேத ஆகமங்கள்ன்ற பேர்ல இவன் உருண்டுகிட்டு இருந்த ஒரு காலகட்டம் இருந்தது. இன்னைக்கு ஒருத்தர் கோயிலுக்குள்ள போகக்கூடாது அப்படின்னு சொல்றான் அப்படின்னா, ஏன் போகக்கூடாது, என்ன பிரச்சனை, ஏன் அனைத்து சாதியினர் அச்சராக கூடாதுன்னு கேள்வி கேட்கிற இடத்திற்கு நாம் வந்திருக்கிறோம். காரணம், நம் மனதில் இருக்கக்கூடிய அந்த அடிமைத்தனத்தை அடித்து உடைத்து
நம்மை சிந்திக்கக்கூடிய மனிதர்களாக தந்தை பெரியாரும் அண்ணல் அம்பேத்கரும் மாற்றி இருக்கிறார்கள். மருத்துவத்துறைக்கு இதுக்கு என்னப்பா சம்பந்தம் அப்படின்னு நீங்க கேட்கலாம். இந்தியா முழுவதும் ஒரு காலத்தில் மருத்துவர் என்பவர் யாராக இருந்தார்கள், கலெக்டர்ன்றவங்க யாரா இருந்தாங்க, இன்ஜினியர்ன்றவங்க யாரா இருந்தாங்க. ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் இங்க இன்ஜினியரிங் அப்படின்ற அந்த ஃபீல்டுக்குள்ள நம்ம ஆட்கள் பேரை பார்த்ததே கிடையாது. முனியாண்டின்ற பேரை நம்ம கேள்விப்பட்டதே கிடையாது. நம்ம ஊருக்குள்ள கேட்ட எந்த பேரையுமே வந்து பக்கத்துல இன்ஜினியர்ன்ற பேரோட கேட்டதே கிடையாது. ஏன்? அப்ப அதுக்கு முன்னாடி யார் இருந்தா? ஒரே சமூகத்தை சேர்ந்தவர்களாக பார்ப்பனர்கள் மட்டுமே கோலோச்சுகின்ற துறையாக இருந்த இடத்துல ஒன்றும் இல்லை. இப்போ 100 வருஷம் முன்னாடி நீதி கட்சி ஆட்சி காலத்துல ஒரு மாற்றம் நடக்கிறது. மருத்துவம் படிப்பதற்கு சமஸ்கிருதம் தேவையில்லைன்னு ஒரு ஆர்டர் போடுறாங்க. ஏன் அந்த ஆர்டரை போட வேண்டிய தேவை வருகிறது? மருத்துவத்துக்கும் சமஸ்கிருதத்துக்கு என்ன தொடர்பு? ஒரு பக்கம் பார்ப்பனரை தவிர வேறு யாரும் சமஸ்கிருதம் படிக்கக்கூடாது, வேதம் படிக்கக்கூடாது. வேதத்தில் மட்டும்தான் நீங்கள் சமஸ்கிருதம் படிக்க முடியும், வேற எதுவும் சமஸ்கிருதத்தில் கிடையாது. வேதம் உபநிடதங்கள்னு சொல்லக்கூடிய விஷயங்களை மட்டும்தான் இவர்கள் சமஸ்கிருதத்தில் வைத்திருக்கிறார்கள். அப்போ வேதம் படிக்காதன்னு சொல்றதும் சமஸ்கிருதம் படிக்காதன்னு சொல்றதும் ஒண்ணுதான். படிச்சா காதுல ஈயத்தை காய்ச்சி ஊத்திரணும், அவங்க கட்டை விரலை காணிக்கையாக பெற்று அவர்களை ஒட்டுமொத்தமாக முடக்கிடணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருந்தது. அப்போ அப்படி இருந்த சூழ்நிலையை வந்து மாற்றி சமஸ்கிருதத்துக்கும் இந்த மருத்துவத்துறைக்கு என்ன தொடர்பு, அதை அடிச்சு உட எல்லாரும் படிக்கட்டும், தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய கல்லூரிகளில் எல்லா சாதிக்காரர்களும் படிக்கட்டும். அதுக்கு முன்னாடி மற்ற சாதிக்காரர்கள் என்ன நினைச்சான், நமக்கு கல்லூரி வந்து நமக்கு மறுக்கப்பட்டிருக்கிறது, அது வந்து நம்ம மீதான ஒடுக்குமுறை இல்லை, இவ்வளவுதான் நமக்கு, அது போதும், அவங்க தான் உயர் பதவிக்கு போகணும், நம்ம போகக்கூடாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தான். அப்போ ஆசையற்ற ஆர்வமற்ற மனித குலத்திற்கு எது அடிப்படையோ அதுவே இல்லாத ஒரு சமூகம். மனிதன் எப்படி இவ்வளவு தூரம் பரிணமித்து வந்திருக்கிறான்? ஒரு தீய கண்டுபிடிக்கிறதுல அவனுக்கு ஒரு ஆர்வம் இருந்ததுல இருந்தான மனிதனுடைய பரிணாமம் வந்து இவ்வளவு தூரம் வளர்ந்து வந்திருக்கிறது. இப்ப இந்த ஆசையும் கண்டுபிடிப்பின் மீதான ஆர்வமும் இல்லாத ஒரு சமூகம் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு போகாது. அப்போ மருத்துவத்துறையின் மீது ஆர்வத்தை ஏற்படுத்துகின்ற வேலைகளை தந்தை பெரியாரும் டாக்டர் நடேசனாரும் டிஎம் நாயரும் சர்பிட்டி தியாகராயரும் தமிழ்நாட்டில் தொடங்குறாங்க. அங்க வந்து அண்ணல் அம்பேத்கர் அந்த வேலையை செய்து வைக்கிறார். இவ்வளவு வேலைகள் நடந்து இன்னைக்கு எடுத்து பாருங்க, இன்றைக்கு மருத்துவத்துறையில நாம வந்து ஒரு தமிழ்நாட்டில் வந்து ஒரு 100 டாக்டர் எடுத்து போய் பார்க்குறோம் அப்படின்னா அந்த 100 டாக்டர்ல 80 டாக்டருக்கு மேல வந்து நம்ம பின்னணியில இருந்து வந்த டாக்டரா இருப்பாங்க. அவங்க அப்பா வந்து நம்ம கண்ணு முன்னாடி வாழ்ந்த ஒருத்தரா இருப்பாரு, அவர் கஷ்டப்பட்ட பின்னணியை கொண்டவரா இருப்பாரு, அவர் பையன் டாக்டர் ஆயிருப்பாரு, ஒரு பட்டியல் சமூக பின்னணியில இருந்து வந்த ஒருத்தர் டாக்டர் ஆயிருப்பாரு, பழங்குடியின பின்னணியில இருந்து வந்த ஒருத்தர் டாக்டர் ஆயிருப்பாரு. அப்ப இந்த மருத்துவர்கள் தான் நம்ம கைராசி டாக்டர் அப்படின்னு சொல்றோம். இதுக்கு முன்னாடி கைராசி டாக்டர்ன்ற பேரே கிடையாது நம்ம ஊர்ல. எப்ப வரைக்கும் கிடையாது? 1950-60 வரைக்கும் கைராசி டாக்டர்ன்ற பேரே கிடையாது. ஏன் கிடையாது அப்படின்னா மருத்துவருக்கும் நமக்கும் இடைப்பட்ட இடைவெளி அப்படி. நம்ம தெருவுக்குள்ளே வர முடியாது, தெருவுக்குள்ள வந்தாதான் நீங்க ஆஸ்பத்திரிக்கு போக முடியும், ஆஸ்பத்திரிக்கு போனாதான் வைத்தியம் ஒன்றும் பார்க்க முடியும். தெருவுக்குள்ளே போக முடியாத சமூகம் அந்த ஆஸ்பத்திரிக்கும் போக முடியாது, வைத்தியமும் பார்க்க முடியாது. அப்போ 1970-80களில் தான் இந்த தலைமுறையே உருவாகுது. எந்த தலைமுறை? கைராசி டாக்டர். எப்படி அவர் கைராசி ஆனாரு? அவருக்கு வந்து நம்ம பின்னணி தெரியும். எங்க ஊர்ல சாக்கடையில அடப்பு வந்துருச்சுன்னா அதை சுத்தி இருக்கக்கூடிய குடும்பத்துக்கு என்ன நோய் பரவுன்றது எங்க ஊர்ல இருக்கக்கூடிய டாக்டருக்கு தெரியும். ஏன்னா அவர் அந்த தெருல வளர்ந்தவர், அந்த தெருல படிச்சவர், அந்த நோயின் அறிகுறிகளை அறிந்தவர். உடனடியாக அவர் வைத்தியம் கொடுப்பாரு. அவர் என்னங்க பேசவே மாட்டாரு, ஆனா மாத்திரையை கொடுத்தா உடனே கேட்டுருது. அவர் பேச வேண்டிய அவசியம் இல்லை, அவர் ஏத்து வீட்டில் தான் இருக்கிறாரு, அவருக்கு தெரியும் உனக்கு என்ன நோய் வரும் அப்படின்றது. அதை தாண்டி ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதையும் அவரால் கண்டுபிடிக்கக்கூடிய அளவுக்கு அவர் திறமையானவராக இருப்பார். அதுதான் வந்து மருத்துவத்துறையில தமிழ்நாடு நிகழ்த்திய சாதனை. மற்ற மாநிலங்களை ஒப்பிடும் பொழுது தமிழ்நாடு வந்து இதுல வந்து ரொம்ப பாரகட்டா இருந்தது. ஒன்றும் இல்லை, ஒரு உதாரணம் எடுத்துக்கங்க. பிரைமரி ஹெல்த் சென்டர்ல எல்லாத்துலேயும் வந்து பயிற்சி மருத்துவர்களை நியமிச்சாங்க. 5 வருஷம் MBBS முடிச்சுட்டு 6 மாசத்துல இருந்து 1 வருஷம் வரைக்கும் பிரைமரி ஹெல்த் சென்டர்ல வந்து அவங்க டியூட்டி பார்க்கணும். ஏன் டியூட்டி பார்க்கணும்? ஏன் பிரைமரி ஹெல்த் சென்டர்ல டியூட்டி பார்க்கணும்? ஏன்னா அதுதான் பெரிய மருத்துவமனைகளை அணுக முடியாத ஒரு வர்க்கம் இருக்கு, பெரிய மருத்துவமனைகளுக்கு போக முடியாத ஒரு சமூகம் இருக்கு. அந்த சமூகமும் அந்த வர்க்கமும் அந்த மருத்துவமனைக்கு தான் வரும். எங்க? பிரைமரி ஹெல்த் சென்டருக்கு தான் வரும், ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு தான் வருவாங்க. அவனுக்கு என்ன நோய்னு தெரியாம உன்னால இந்த தமிழ்நாட்டில் வைத்தியம் பார்க்க முடியாது, மருத்துவராக முடியாது. அப்போ அவனுக்கு நீ வைத்தியம் பாரு, என்ன நோய்கள் வருதுன்னு கண்டுபிடி, அவங்களுக்கு தேவையான மருத்துவத்தை படி. அதற்கு பிறகு அவங்க உயர் சிறப்பு மருத்துவம் படிப்பதற்கு தேவையான இடஒதுக்கீட்டையும் முன்னுரிமையையும் 50% ஒதுக்கி கொடுத்து அவர்களை ப்ரையாரிட்டைஸ் பண்ணி வளர்த்து விட்டது. ஏன் அவங்கள உயர் சிறப்பு மருத்துவம் படிக்க வைக்கிறோம்? இந்த ஃபண்டமெண்டலை தெரிஞ்சுக்கிட்ட ஒருத்தன் உயர் சிறப்பு மருத்துவம் படிக்கும் பொழுது மக்களுக்கு இன்னும் நல்ல சேவைகளை செய்யக்கூடிய ஒரு நல்ல மருத்துவராக அவர் வருவார் அப்படின்ற நம்பிக்கையில தான் தமிழ்நாடு அரசு அதை செய்கிறது. இப்போ இவ்வளவும் சம்மந்தப்பட்டிருக்கு இந்த நீட்டுக்கு பின்னாடி. இப்போ நீட்டு வர்றதுனால நம்ம வீட்டு பிள்ளைங்க நீட்டில் பாஸ் ஆகாம டாக்டரும் ஆகாம எதுவுமே பண்ண முடியாது. அதே போல நீட் வந்ததற்கு பிறகு இந்த உயர் சிறப்பு மருத்துவ துறைகளில் படிக்கிறதுக்கு தமிழ்நாடு 50% வச்சிருக்கா. அதை எதிர்த்து கேஸ் நடத்தினா ஒருத்தன்,
அதை கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறான் ஒருத்தர். அகில இந்திய மருத்துவ கோட்டால எம்பிசி ஓபிசி இடஒதுக்கீடு கொடுக்க மாட்டேன்னு ஒன்றிய அரசு சொல்லுது. அதை எதிர்த்து நம்ம போராடுறோம். அப்போ நீட்டுக்கு எதிரான போராட்டம் என்பது வெறுமனே ஒருத்தர் மருத்துவர் ஆகிறது அப்படின்றது மட்டுமல்ல, தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த மருத்துவ கட்டமைப்பையும் சம்பந்தப்பட்டது. அப்போ இதற்குள்ள எப்பாடுபட்டாவது நம்ம பிள்ளைங்களை உள்ள தள்ளிடணும். இந்த நீட் தேர்வு ஒழிக்கப்பட வேண்டும். ஒழிக்கப்படும் வரைக்கும் என்ன செய்யறது? குறைந்தபட்சம் அந்த மாணவர்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை தேவை, ஒரு ஊக்கம் தேவை, ஒரு பயிற்சி தேவை. தமிழ்நாடு அரசு அதை அத்தனையும் செய்கிறது. நான் முதல்வன் திட்டத்தின் மூலமாக அவங்க 12ஆம் வகுப்பு முடித்த உடனேயே அவர்களுக்கு தேவையான பயிற்சிகளை கொடுக்குது. ஒன்றும் இல்லை, இப்போ விருதுநகர் மாவட்டத்தில் ஆதிதிராவிடர் உண்டு உறைவிட பள்ளியில் படித்த ஒரு பையன் 12ஆம் கிளாஸ் படித்து முடிக்கிறாரு. அவர் ஜேஇ ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறாரு. அவர் ஜேஇ ப்ரிப்பேர் பண்ணுவதற்கு அடித்தளம் வகித்தது நான் முதல்வன் திட்டம். அதில் தான் அவர் ஜேஇயை கண்டுபிடிக்கிறாரு. அப்போ ஜேஇ படிக்கணும்னு முயற்சி செய்கிறாரு. தமிழ்நாடு அரசு அவருக்கு பயிற்சி கொடுக்குது. ஜேஇயில் 2 லெவல் இருக்குது. ஒன்று வந்து பேசிக்கு, அடுத்து வந்து மெயின்ஸு. அப்போது ப்ரிலிமினரி லெவல் ஆஃப் எக்ஸாமினேஷனை அவங்க பள்ளிக்கூடத்தில் இருக்கக்கூடிய ஆசிரியர்களே அவருக்கு சொல்லி கொடுத்து, நான் முதல்வன் திட்டத்தின் மூலமாக பயிற்சி கொடுத்து அவர் அதில் பாஸ் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் சென்னைக்கு கூட்டிகிட்டு வந்து இன்னும் கொஞ்சம் கூடுதலான பயிற்சி பெற்றிருக்கக்கூடிய ஆசிரியர்களை வைத்து அவருக்கு பயிற்சி கொடுக்குறாங்க. அவர் இப்போ சென்னை ஐஐடியில் படிக்கிறாரு. இப்போ ஒரு பழங்குடியினை சேர்ந்த ஒரு பையன் வந்து ஐஐடிக்குள்ளே போகிறாரு. அதை வந்து அரசு கட்டமைப்பு சாத்தியப்படுத்துது. ஜேஇ எல்லாம் நம்மளுக்கு வருமாப்பா, நமக்கு எதுக்குப்பா ஜேஇ, வேண்டாம்ப்பா, அதை விட்டுருங்கப்பான்னு தமிழ்நாடு அரசு சொல்லிட்டு வேற கோர்ஸ் உனக்கு இருக்கு அண்ணா யூனிவர்சிட்டி, நீ அங்கே வந்து படிச்சுக்க, எதுக்கு உனக்கு ஐஐடி அப்படின்னு கேட்டு நகர்ந்துருக்கலாம்ல. ஏன் அதை செய்யலை? ஏன் அந்த தன்னம்பிக்கையை மக்களுக்கு கொடுக்குது? அப்போது தன்னம்பிக்கை அளிப்பது என்பது வேற, மக்களை வந்து நம்பிக்கை இழக்க செய்வது என்பது வேற. விஜய் நேற்று பேசிய பேச்சுக்கு பிறகு யாருக்காவது நீட்டு படிக்கணுன்ற ஆர்வம் வருமா? அந்த பேச்சை கேட்குறவனுக்கு, ஓ நீட்டுன்றது நம்மளுக்கு தான் தேவையில்லாதது போல, நம்ம வேற எக்ஸாம் படிக்கலாம் போல அப்படின்னு நினச்சி தள்ளி போவாங்க. அப்போ இந்த ஆர்வமற்ற சமுதாயமாக மாற்றுற வேலை யார் பண்ணுற வேலை? ராஜாஜி பண்ணுற வேலை. 1983 அவர் என்ன பண்ணார்? குலக்கல்வி திட்டம்னு கொண்டு வந்தார். அதை கொண்டு வரும்போது அவர் என்ன லாஜிக் சொன்னார்? எந்த தொழிலும் இழிவானது அல்ல, எல்லாரும் எல்லா வேலைக்கும் போயிட முடியுமா? நமக்கு நம்மளுடைய வாய்ப்புகளை பயன்படுத்தி சில வேலைகள் தான் நம்மளால் போக முடியும். எல்லாரும் டாக்டர் ஆயிட முடியுமா? நமக்குன்னு சில விஷயங்கள் இருக்குல்ல. அப்போ என்ன செய்யலாம்? எல்லா வேலையும் நல்ல வேலை தான். நீ போய் பிளம்பிங் பாரு, நீ போய் எலக்ட்ரிக்கல் ஒர்க் பாரு, நீ போய் செருப்பு தை. எல்லாரும் எலக்ட்ரிஷியன் ஆயிடக்கூடாதுல்ல, நீ கொஞ்சம் செருப்பு தை, அந்த வேலைக்கும் ஆள் வேணும் இல்லையா அப்படின்னு சொன்னார். கேட்கறதுக்கு என்ன தோணியிருக்கும் அந்த காலத்துல? பரவாயில்ல, ராஜாஜி எல்லா வேலைக்கும் ஆள் வேணும்னு ஆசைப்படுறாரு. அதே வேலையை தானே விஜய் செய்யறாரு. இதுக்கும் ராஜாஜி பண்ணதுக்கும் இவர் பண்ணதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? அப்போ யார் உள்ள வரக்கூடாதுன்னு ராஜாஜி விரும்பினாரோ அதே நபர்கள் மீண்டும் உள்ள வரக்கூடாதுன்ற கருத்து விஜயிடமும் இருக்கிறது. அப்ப இது பார்ப்பனியத்தின் நேரடி கருத்து. ஆனா அவர் அக்கறை உள்ளவரா தானே கேட்கிறாரு. இப்போ நீங்க நீட்டை எதிர்க்க போறேன்னு திமுக சொல்லுது, அதுக்கான ரகசியம் இருக்குதுன்னு சொல்லுது. அப்படி இருந்தும் இன்னும் நீட்டை வந்து எதிர்க்காம இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு அக்கறை உள்ளவராக தானே கேட்கிறாரு. இல்ல, திமுக அரசு ரொம்ப தெளிவா போராட்டம் நடத்துது. என்ன நடத்துறாங்க? நீட்டுக்கு எதிரான சட்டமன்ற தீர்மானம் நிறைவேற்றி இருக்கிறாங்க. அந்த தீர்மானத்தின் அடிப்படையில் ஆளுநருக்கு அனுப்பி குடியரசுத் தலைவருக்கு அனுப்புறாங்க. குடியரசுத் தலைவர் திருப்பி அனுப்புறாங்க. அப்போ தமிழ்நாடு சட்டமன்றம் இறையாண்மை பொருந்திய ஒரு சட்டமன்றம் எழுதி அனுப்பிய ஒரு சட்டத்தை வந்து குடியரசுத் தலைவர் திருப்பி அனுப்புறாரு அப்படின்னா குடியரசுத் தலைவர் மேல கோவப்படுவீங்களா அல்லது இந்த மசோதாவை அனுப்புன ஸ்டாலின் மேல கோவப்படுவீங்களா? குடியரசுத் தலைவர் மேல ஏதாவது ஒரு கோபத்தை விஜய் வெளிப்படுத்தி இருக்கிறாரா? பிரசிடென்சியல் ரெஃபரன்ஸ்னு ஆளுநருக்கு எதிராக கொடுக்கப்பட்ட தீர்ப்பை கண்டித்து பிரசிடென்சியல் ரெஃபரன்ஸ் போடுறாங்க. யாரு? குடியரசுத் தலைவர் முர்முவின் பேரால ஒன்றிய அரசு. அதை கண்டிக்கின்ற துணிச்சல் தைரியம் ஸ்டாலினுக்கு மட்டும்தான் இருந்தது. அதை கண்டிச்சு விஜய் பேசி இருக்கிறாரா? எதுக்கு மேடம் பிரசிடென்சியல் ரெஃபரன்ஸ் போடுறீங்க? நானே ஆளுநருக்கு எதிரான ஆளு, எனக்கே இதெல்லாம் பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசியிருக்கணும்ல. ஏன் பேசல? அப்போ யாரை கண்டிக்கணுமோ அவங்கள கண்டிக்க மாட்டாரு, யாரை பத்தி பேசணுமோ அதை பத்தி பேச மாட்டாரு. மக்களை திசை திருப்பது ஒன்றுதான் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரே அஜெண்டா. இதுல மாணவர்களை வந்து காப்பாற்றுவது அல்ல இவருடைய நோக்கம். மாணவர்கள் மருத்துவம் படிக்க கூடாது என்பது பாஜகவினுடைய நோக்கம். அதுக்கு தான் நீட்டு கொண்டு வரப்பட்டது. பார்ப்பனர் இல்லாத மாணவர்கள் மருத்துவம் படிக்க கூடாது. இப்போ நீட் வந்ததற்கு பிறகு நீங்க எடுத்து பாருங்க, ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் கிராஜுவேட்ஸ் நீட் கிளியர் பண்ற ரேஷியோ குறைஞ்சிருக்குது. அரசு பள்ளி மாணவர்கள் நீட் கிளியர் பண்ற ரேஷியோ குறைஞ்சிருக்குது. ஸ்டேட் போர்டு எஜுகேஷன்ல படித்த மாணவர்கள் போகக்கூடிய ரேஷியோ குறைஞ்சிருக்குது. மாறாக அப்படியே தலைகீழா சிபிஎஸ்சியில் படித்த மாணவர்கள் அதிகமாக உள்ள போறாங்க. என்சிஆர்டி சிலபஸ்ல படித்த மாணவர்கள் அதிகமாக உள்ள போறாங்க. எப்படி உள்ள போறாங்க? தமிழ்நாடு அரசு கட்டி இருக்கக்கூடிய ஒரு மருத்துவமனை மருத்துவக் கல்லூரியில தமிழ்நாடு அரசு பாடத்திட்டத்தில் படித்த பிள்ளைகளே போக முடியல. அப்போ இதை பற்றி ஒரு விழிப்புணர்வு மாணவர்கள்ட்ட ஏற்படுத்தணும்ல. தன்னம்பிக்கை அளிப்பது என்பது இரண்டாவது பட்சம். முதல்ல அவங்கள தன்னம்பிக்கை உள்ளவர்களாக மாற்றியதற்கு பிறகு என்ன செய்யணும்? அவங்களுக்கு தேவையான விழிப்புணர்வை கொடுக்கணும். இதுதான்ப்பா நடக்குது,
நீங்க வந்து இதற்கு எதிராக போராடுவதற்கு நீங்களும் தயாரா இருக்கணும். இது உங்க பிரச்சனை தான், உங்க பிரச்சனைக்கு நாங்க போராடுறோம், நீங்க எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்றதான ஒரு அரசியல் கட்சி பேசணும். அதை தான் திமுக பேசுகிறது, அதை தான் மற்ற கட்சிகள் பேசணும்னு எதிர்பார்க்கிறோம். ஆனா விஜய் அப்படியே தலைகீழாக மாணவர்களை அரசியல் நீக்கம் பண்றாரு. ஜனநாயகமா இருங்க அப்படின்னு கோரிக்கை வைக்கிறாரு. ஜனநாயகமா இருப்பதுன்னா என்ன? சாதி மதம் இல்லாம இருக்கணும், சாதி மதத்தை ஒழிச்சிருங்க, போதைப் பொருளெல்லாம் வந்து எப்படி நம்ம தூக்கி எறிகிறோமோ அதே மாதிரி சாதி மதத்தையும் தூக்கி எறிஞ்சணும்லாம் பேசுறாரு. அதுக்கு யாரு தடையா இருக்கா? சாதி மதத்தை தூக்கி எறிகிறதுக்கு யாரு தடையா இருக்கா? எல்லா மாணவர்களும் நேற்று யாரோட வந்திருக்கிறாங்க? அப்பா அம்மாவோட வந்திருக்கிறாங்க. அந்த அப்பா அம்மா வந்து பக்கத்துல உட்காந்துக்கிட்டு காலேஜுக்கு போகும்போதே என்ன சொல்லி அனுப்புவாங்க? பார்த்து பத்திரமா போயிட்டு வாப்பா, எல்லாரும் கூடயும் நல்லா பழகு. ஆமா, எனக்கு வந்து ஒரு சமீபத்தில் ஒருத்தர் அறிமுகமானார். அவர் வந்து பிள்ளையை வந்து எப்படியாவது ஒரு கல்லூரியில ஒரு நல்ல கோர்ஸ்ல சேர்த்தரணுன்றதுக்காக முயற்சி செய்து கொண்டிருந்தார். சென்னையில் இருக்கக்கூடிய, சென்னையில தான் அவர் வசிக்கிறார், சென்னையை சுற்றி இருக்கக்கூடிய பல்வேறு இடங்கள்ல அவர் விசாரிக்கிறார். ஆனால் அதுக்கு அவருக்கு வந்து சீட்டு கிடைக்கல. இப்போ சீட்டு கிடைக்கல அப்படின்னா என்ன பண்ணலாம்? சென்னையை தாண்டி மற்ற இடங்கள்ல ட்ரை பண்ணலாம். ஆனால் பண்ண மாட்டாங்க. ஏன் பண்ண மாட்டாங்க? பொண்ணு கையை மீறி போயிடக்கூடாது, பொம்பளை பிள்ளை, இவங்கள்ட்ட கேட்டால் சேஃப்டின்னு சொல்லுவாங்க. ஆனால் அது சேஃப்டின்றது எதுல இருந்து சேஃப்டி? வேற யாரும் லவ் பண்ணிடாம சேஃப்டி, வேற யாரையும் அந்த பிள்ளை கல்யாணம் பண்ணிடாம சேஃப்டி. இதுதானே இப்போ இது இப்படி தானே இருக்கு சமூகம். அப்போ இதை கண்டிங்க. திராவிடர் கழகத்துக்கு போங்க, அவங்க பேசுறாங்க. இப்போ மதிவதனி பேசுறாங்க. எந்த நபர்கள்ட்ட பேசுறாங்களோ அவங்க மண்டையில் இருக்கக்கூடிய சாதிக்கு எதிராக தான் அவங்க தொடர்ந்து பேசுறாங்க. இப்போ இவர் பேசுறதுல ஏதாவது புரிதல் இருக்கா? ஜனநாயகமா இருங்க, எல்லா கருத்துக்களையும் உள்வாங்கிக்கங்க, சாதியை தூக்கி போட்டுருங்க. தூக்கி போடுறதுக்கு எது தடையா இருக்கு? நீட்டு சாதியை பாதுகாக்குது. அப்ப அந்த நீட்டுக்கு எதிராக போராடணும்ல, அதை நீங்க மழுங்கடிச்சிடுறீங்க. சாதியை எது பாதுகாக்கிறது? சமூக கட்டமைப்பு பாதுகாக்கிறது. அதற்கு எதிராக ஒரு போராட்டத்தை முன்னெடுங்க, ஒரு ஆர்ப்பாட்டத்தை அறிவிங்க, ஒரு சாதி ஒழிப்பு மாநாடு நடத்துங்க, மாணவர்களை ஒன்று திரட்டுங்க, ஏதோ ஒன்று செய்யுங்க. எதையுமே செய்யாம நான் சும்மா வந்து வாய் பேசிட்டு போவேன் அப்படின்னா, நீங்க தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த மோட்டிவேஷன் ஸ்பீக்கரை கூப்பிட்டாலும் இதை பேசுவார். சாதி மதம் கடந்து நாம் வாழ வேண்டும் அப்படின்னு. இதை பேசுறதுக்கு நடிகர் விஜய் எதுக்கு? சுகி சிவன் தான் இதை காலங்காலமா பேசிட்டு இருக்கிறாரு. சுகி சிவன் பேசிட்டு இருக்கிறாரு. ஏன் ஆன்மீக உபன்யாசகாலே பல பேர் பேசிட்டு இருக்கிறா. சாதியெல்லாம் விட்டுட்டு நாம எல்லாம் ஒன்று திரளணும்னு பேசிட்டு இருக்கா. இவர் அதுல என்ன பண்ண போறாரு? இவருடைய ரோல் என்ன? அப்போ எந்த விதமான அரசியல் ஆர்வமும் இல்லாத ஒரு சமூகமாக மாற்ற வேண்டும். சாதி என்பதை வந்து ரொம்ப ரொம்ப நீர்மையான, ரொம்ப மென்மையான ஒரு பொருளா இவர் அணுகிறார். சாதி அவ்வளவு மென்மையானதாக இருக்கிறதா? போதைப் பொருள் என்பது நம்முடைய கட்டுப்பாட்டில் இருப்பது. நாம வந்து பயன்படுத்தணும்னு நினைச்சு பயன்படுத்துறோம், நாம கூடாதுன்னு நினைச்சு ஒதுக்கி தள்ளுறோம். அது நம்முடைய மனதுக்கு உட்பட்டது. சாதி என்பது என்னுடைய தனிப்பட்ட மனதுக்கு உட்பட்டதா? இந்த சமூகத்தின் வக்கரத்துக்கு உட்பட்டதா? இந்த சமூகத்தின் வக்கரத்துக்கு உட்பட்டது. சமூகத்தின் வக்கரத்துக்கு உட்பட்ட ஒன்றை நீ மட்டும் விட்டு எப்படி விட முடியும் அவனால? பக்கத்துல அப்பா உட்கார்ந்து இருக்கிறாரு, முறைக்கிறாரு. நான் இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கும் போது அந்த அப்பா விடமாட்டாரு, அந்த அம்மா விடமாட்டேங்கிறாங்களே. இப்ப நேற்று இளைய காமராஜர்னு ஒரு அப்பா பட்டம் கொடுத்தாருல, அந்த இளைய காமராஜர் பட்டம் கொடுத்தவர் தன்னுடைய மகன் எந்த சாதியிலையும் கல்யாணம் பண்றதுக்கு ஒத்துக்கிடுவாரா? இளைய ராஜாஜி, இளைய மோடி, இளைய சாவர்கர், இளைய கோல்வால்கர், இந்த மாதிரியான பட்டங்களுக்கு தான் விஜய் பொருத்தமானவர். இன்னும் ரொம்ப சுருக்கி சொல்லணும் அப்படின்னா இளைய பாண்டே அப்படின்னு அவரை சொல்லலாம். ஏன்னா அவர் தான் சமீபத்தில் பேசியிருந்தாரு, எதுக்கு இவ்வளவு ப்ரொஃபஷனல் கோர்ஸ் படிக்கணும்னு ஆசைப்படுறீங்க? ஒரு பெட்டி கடை வைங்க சார். பெட்டி கடை வச்சிங்கன்னா நீங்கள் மாதத்துக்கு 15 நாள் லீவ் போட்டு ஃபேமிலியோட வெக்கேஷன் போயிட்டு வரலாம் சார். நீங்கள் ஒரு கம்பெனியில் வேலை பார்த்தீங்கன்னா அது பண்ண முடியுமா அப்படின்னு பாண்டே கேட்டதுக்கும், நீட்டு மட்டும்தான் வாழ்க்கையா, உலகத்தில் வேற வேலையே இல்லையா அப்படின்னு கேட்டதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது? சரி, இப்போ நாளைக்கு மற்ற தேர்வுகளும் கடினமாக தான் இருக்குது. கியூட்டுன்னு ஒரு எக்ஸாம் இருக்குது. அதனுடைய நோக்கமே கலையறிவியல் படிப்புகளுக்கு ஒரு பொது நுழைவுத் தேர்வை நடத்த வேண்டும். தமிழ்நாடு ஏற்றுக்கல, பல மாநிலங்கள் ஏற்றுக்கிட்டு இருக்கு. அதை எழுதினாதான் மத்திய பல்கலைக்கழகங்களில் படிக்கவே முடியுன்ற ஒரு சூழ்நிலையை உருவாக்கிட்டாங்க. கியூட்டு கஷ்டமாக இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம்? கியூட்டை விட்டுடலாம். அப்போ என்ன படிக்கிறது? டிப்ளமோ இருக்குது, படிங்க. நாளைக்கு டிப்ளமோவுக்கும் ஒரு எக்ஸாம் வரும். டிப்ளமோ மட்டும்தான் வாழ்க்கையா? அடுத்து 12th முடிச்சா போதாதா? அடுத்து என்ன சொல்லுவான்? இந்த ஸ்கூலுக்குள்ளே, ஊருக்குள்ளே வந்து ஒரு சிலர் இருப்பாங்க, என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, டேய் என்னடா இப்போ பார்த்தாலும் படிப்பு படிப்புன்ட்டு, வாடா வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு நிறைய இருக்குது. நேராக எங்கே கூட்டு போவான்? ஒயின் ஷாப்பு கூட்டு போவான். நேராக எங்கே கூட்டு போவான்? ஊருக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு குட்டிச்சவத்து கூட்டு போவான். அந்த பையலை கெடுக்கிற வேலையை பார்ப்பாங்க. இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. இந்த மனநிலையை தான் விஜயும் பிரதிபலிக்கிறாருன்னு நான் சொல்கிறேன். இதை தான் போன மாதமே ஸ்டாலின் கண்டுபிடிச்சு சொன்னார். ஒருத்தன் வருவான், வந்து படிப்பெல்லாம் ஒன்றும் பெரிய முக்கியம் இல்லை, வாழ்க்கையில் வாழ்கிறதுக்கு நிறைய இருக்குன்னு சொல்லுவான். அந்த குரூப்பை நம்பாதீங்க, படிப்பு தான் முக்கியம் அப்படின்றத சொன்னார். இப்போ உடனே இந்த குரூப் என்ன சொல்லுது? ஏன் நீங்களும் நீட்டை விட்டுருங்க அப்படின்னு சொல்லி பேசலையான்னு. திமுக நீட் பற்றி பேசும் பொழுதெல்லாம் தெளிவாக பேசி இருக்கிறது. நீட் என்பது அநீதி என்று. நேற்று அவர் பேசும்போது நீட்டை அநீதின்னு எங்கேயாவது குறிப்பிட்டிருக்கிறாரா? நீட் என்பது அக்கிரமம்னு எங்கேயாவது குறிப்பிட்டிருக்கிறாரா?
அப்போ நீட் வந்து ஒரு தேர்வு, அது நல்ல தேர்வு அப்படின்ற ஒரு மனநிலையில் விஜய் இருக்கிறார். அதுதான் தமிழ்நாட்டுக்கு எதிரானது, அதுதான் மாணவர்களுக்கு எதிரானது, தமிழ்நாட்டு மருத்துவ கட்டமைப்புக்கு ஒட்டுமொத்தமாக எதிரானது. அவருடைய கொள்கை தலைவராக எதற்காக பெரியாரை அம்பேத்கரை சுமந்துட்டு இருக்கிறாருன்னு தெரியல. கோல்வால்கர் போட்டோவை பின்னாடி வச்சுக்கிட்டாருன்னா பக்காவா இருக்கும் அவருக்கு. அதுதான் அப்பப்ப சொல்றாரு சார், சாதி வேண்டாம் மதம் வேண்டாம்னு சொல்றாரு இல்லையா? பெரியாரும் அம்பேத்கர் மோகன் பகவத்தும் சாதி வேண்டாம் தான் சொல்றாரு. ஆளுநர் ரவி என்ன சொல்றாரு? நமக்கு சாதியே கிடையாதுன்றாரு. வெள்ளக்காரன் தான் சாதியை கொடுத்தா, நமக்கு சாதியே கிடையாதுன்னு ஆர்.என். ரவி சொல்றாரு. அப்ப ரவி ஏத்துக்கிட்டு போயிடலாமே, ரவிக்கு ஓட்டு போடுவோம் எல்லாரும், மோகன் பகவத்துக்கு ஓட்டு போடுவோம் எல்லாரும். ஏன் விஜய் வராரு? சாதி இல்லை மதம் இல்லைன்ற அந்த வேலைகளை வந்து எல்லாரும் தான் சொல்லுவாங்க. ஏன் வேணாம், அதை எப்படி ஒழிக்கிறது, அதுக்கான வழியை பேசுங்க. அதுக்கான வழியை பேசுவதற்கு தயாரா இருக்கிறாரா? கிடையாது. அப்போ மக்களை ஏமாற்றுவது தான் இவருடைய வேலை. யார் ஊழலே பண்ணலையோ அவங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னா அப்படின்னு பேசுறாரு. இப்போ இவர் மேலே பல புகார்கள் இருக்குல்ல. ரோல்ஸ் ராய்ஸ் கார் வாங்குறாரு. கார் வாங்கினா வரி கட்டணும்னு தமிழ்நாடு யூனியன் கவர்மெண்ட் ரூல்ஸ் வச்சிருக்குது. கட்ட மாட்டேன்னு கேஸ் போடுறாரு. எவ்வளோ கொழுப்பு இருக்கணும்? புலி படத்துக்கு காசு வாங்கும் பொழுது பிளாக் மணியில் காசு வாங்கினாருன்னு கேஸ் இருக்குது. வரி ஏய்ப்பு பண்ண மாட்டேன் அப்படின்னு சத்தியப்பிரமாணம் எழுதி கொடுத்துட்டு வந்திருக்கிறாரு. இப்போ இதுக்கு அவர் பதில் சொல்லணும்ல. அப்போ ஊழல் அப்படின்னு இவர் எதை குறிப்பிடுகிறார்? நீட்டு ஊழல் இல்லையா? பணத்தை கொட்டுவாங்க அப்படின்னா பார்க்குறோம்ல, ஆதவர்ஜுனா எவ்வளோ கொட்ட போறாரு. நீங்கள் இந்த விழாவை நடத்துகிற ஒன்றும் இல்லை, நேற்று அந்த 82 மாவட்டங்கள்ல இருந்து மக்களை கூப்பிட்டு வந்து விழா நடத்தினார்ல, அதுக்கான செலவு என்ன? ஓப்பனாக சொல்லட்டும். அவங்கள அழைச்சிட்டு வந்ததற்கும் அந்த நிகழ்ச்சியை நடத்தினதுக்கும் எவ்வளவு செலவாச்சு சொல்லட்டும். கட்சி புது கட்சி, இன்னும் மக்கள்கிட்ட இருந்து நிதியே வாங்கலை. அப்போ எவ்வளவு செலவாச்சு? அந்த செலவை யார் செய்தா? நீங்கள் செஞ்சீங்களா? இந்த வாய்ஸ் ஆஃப் மாமனார் செஞ்சாரா? இல்லை புஷியானந்த் செஞ்சாரா? இல்லை எஸ்.ஏ. சந்திரசேகர் செஞ்சாரா? இல்லை அந்த பிள்ளைங்கள்ட்ட இருந்து வசூல் பண்ணீங்களா? சொல்லுங்க, கணக்கு தாக்கல் பண்ணுங்க. இப்போ ஒரு அமைப்பு நடத்துறாங்க, ஒரு அமைப்பு வந்து ஒரு மாநாடு நடத்துறாங்க அப்படின்னா, மாநாடு முடிஞ்ச உடனே அந்த அமைப்பு வந்து கணக்கு வழக்கில் பூரா மக்களுக்கு தெரிவிப்பாங்க. ஏன்னா மக்கள்கிட்ட இருந்து பணம் வாங்கி நடத்துறாங்கன்றதுனால இவ்வளவு ஆச்சு, இவ்வளவு செலவாச்சு, இவ்வளவு மிச்சம் இருக்கு, இந்த அக்கௌண்ட்ல இருக்கு அப்படின்ற வரைக்கும் கணக்கு சொல்லுவாங்க. இவர் சொல்லியிருக்கிறாரா? ஏன் சொல்ல மாட்டேங்கிறாரு? இவர் திமுகவையும் அதிமுகவையும் கேள்வி கேட்கறதுக்கு இவருக்கு என்ன அருகதை இருக்கு? அதிமுகவை கேள்வியை கேட்கறது இல்லை. இவருடைய நோக்கமே திமுகவை கேள்வி கேட்பது மட்டும்தான். அப்படின்னா இவர் பண்ணதுக்கெல்லாம் கணக்கு வழக்கு தாக்கல் பண்ணட்டும். நேற்று மாநாட்டுக்கு யார் செலவு பண்ணா? ஆதவர்ஜுனா பேசிக்கிட்டே வர்றாரு. வரும்போதே ஒன்லாம் ஒரு ஆளு அப்படின்னு எடப்பாடியை பேசுறாரு. அப்போ இதை விஜய் ஒத்துக்கிறாரா? இப்போ எதுக்குமே பதில் கிடையாது. கட்சியிலிருந்து விலகிய உறுப்பினர் அந்த வைஷ்ணவி மேல அவ்வளவு அபியூஸ் பண்றாங்க. இன்னைக்கு அந்த அம்மா வந்து புலம்புறாங்க. அவங்க அம்மா பேசுறாங்க, என்னோட மகளுக்கு இவ்வளவு கொடுமைகள் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. கீழே ஒருத்தன் போடுறான் விஜய் ப்ரொஃபைல் பிக்சரை வச்சுக்கிட்டு, உனக்கெல்லாம் வேணுண்டி அப்படின்னு. இந்த மனநிலையில தான் விஜய் ரசிகர்கள் இருக்கிறாங்க. இதுதான் சாதியம், இதுதான் பெண்ணியத்துக்கு எதிரானது, இதுதான் சுதந்திரத்துக்கு எதிரானது, தனிநபர் உரிமைகளுக்கு எதிரானது. அப்போ உங்களுடைய கட்சி எந்த வகையிலும் இந்த சமூகத்திலிருந்து வேறுபட்டதாக இல்லை. இந்த சமூகத்தில் என்ன இருக்கோ அது உங்க கட்சியிலையும் இருக்கு. அப்ப இதை மாற்றுவதற்கான வேலை திட்டம் உங்கள்கிட்ட இருக்கா இல்லையா? இல்லை என்பதுதான் நேற்று வெளிப்படையாக தெரிந்திருக்கிறது. சரி, கட்சியில் இல்லைன்னு சொல்லிட்டீங்க. அவர் இளைய தளபதின்னு சொல்றாங்க. இப்போ இளைய காமராஜர்னு அந்த மேடையில வந்து பட்டம் கொடுத்துருக்காங்க. இளைய காமராஜரா இருக்கிறதுக்கான கல்வி முறைகளை வந்து சொல்லி கொடுத்துருக்காரா, இல்லை மக்களுக்கு வந்து கற்பிக்கணும் அப்படின்ற விதத்துல ஏதாவது பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறீங்க? இல்லை, நேற்று வந்து அந்த அப்பா வந்து எமோஷனலான ஒரு விஷயத்தை பேசுறாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு 2-3 நிமிஷம் ஆத்துறாரு. அப்படியே போட்டு பொறுமையா எழுதி கொடுத்து வந்தாங்களா என்ன பண்ணாங்கன்னு தெரியல. அவர் வந்து ஒரு பள்ளியினுடைய தலைமை ஆசிரியராக இருக்கேன்றாரு. தன்னுடைய பையன் வந்து அவர் நல்லா நெற்று நிறைய திரும்ப நிட்டுட்டு வந்து அவர் வந்து இளைய காமராஜர் அப்படின்னு பட்டம் கொடுத்துட்டு போறாரு. இந்த இளைய காமராஜர் பட்டத்திற்கு பின்னால் இருக்கக்கூடிய அரசியல் என்ன, காமராஜர் எப்படி வாழ்ந்தார் அப்படியே பேசுவோம். நான் வந்து திராவிட இயக்க சிந்தனை ஓட்டத்திலிருந்து மாற்றியே பேசுவோம். திராவிட இயக்க சிந்தனைனா 1950களுக்கு பிறகு காமராஜர் மீதான விமர்சன போக்குன்னு ஒன்று இருந்தது இல்லை, அந்த விமர்சன போக்கெல்லாம் தள்ளி வச்சுட்டு ஒன்று பேசுவோம். காமராஜர் வாழ்ந்தார், எப்படி வாழ்ந்தார்? அவருக்கு சொந்தமாக வீடு கிடையாது, சொந்தமாக கார் கிடையாது. அவர் வாழ்ந்த வீடு வந்து யாரோ ஒருத்தர் அவர் வாழணுன்றதுக்காக, நல்லா இருக்கணுன்றதுக்காக அவருக்கு எழுதி கொடுத்த ஒரு வீடே தவிர அவர் சொந்தமாக வாங்கிய வீடு கிடையாது. ரெண்டாவது, அவர் எங்கே வெளியே போனாலும் அவருக்கு சொந்தமாக காருன்னு ஒன்றே கிடையாது, சம்பாத்தியம்னு ஒன்றும் கிடையாது. காமராஜர் என்னத்தை சொத்து சேர்த்து வச்சார் அப்படின்றது வந்து இன்னைக்கும் $1 மில்லியன் கொஸ்டின் தான். காமராஜர் எங்கேயும் சொத்து சேர்த்து வச்சது போல தெரியல. அப்போ விஜய் அப்படிப்பட்ட நபரா? எனக்கு தெரிஞ்சு இந்த அருக்கு ஏத்தாப்புல சாலிகிராமம் இருக்கு. சாலிகிராமத்தில் அந்த மண்டபம், இப்போ அது ட்ரெண்ட்ஸ் ஷோரூமாக இருக்கு, அது ஒரு மண்டபம் இருக்கு. அதுக்கப்புறம் அப்படியே ஒரு ரோடு தள்ளி இன்னொரு மண்டபம் ஒன்று இருக்குது. அங்கே சாலிகிராமத்தில் அபுசாலி தெருவில் ஒரு வீடு இருக்குது, ஸ்டேட் பேங்க் காலனியில் ஒரு வீடு இருக்குது, பனையூரில் ஒரு வீடு இருக்குது, அதை தாண்டி வந்து இன்னொரு இடத்துல இன்னொரு வீடு இருக்குது. இப்போ நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு இவ்வளவு சொத்துக்களை வச்சிருக்கிறாரு. எப்படி சம்பாதிச்சாரு? சினிமாவிலேருந்து சம்பாதிச்சாரு, உழைச்சி சம்பாதிச்சாரு. நானும் பார்க்குறேன், சினிமாவில் தான் வந்து எவ்வளவோ பேர் இருக்கிறாங்க, எவ்வளவோ நட்சத்திரங்கள் இருக்கிறாங்க.
ஒரு 4-5 பேரை தவிர யார்கிட்டையுமே இவ்வளவு சொத்துக்கள் கிடையாது. அப்ப இவங்களுக்கு மட்டும் ஏன் அவங்களுக்கு அதிகமான சம்பளம்? ஏன் இவங்களுக்கு மட்டும் அதிகமான சம்பளம்? யோகி பாபுவும் விஜயும் ஒரு படத்துல நடிக்கிறாங்க. யோகி பாபு 60 லட்சம் ரூபாய்க்கு நடிப்பாரு, இவர் வந்து 60 கோடி ரூபாய்க்கு குறையாம நடிக்க மாட்டாரு. அப்ப ஏன் இவ்வளவு பெரிய டிஸ்பாரிட்டி? தன்னுடைய சொந்த படத்தில் நடக்கக்கூடிய இவ்வளவு பெரிய உழைப்பு சுரண்டலை, இவ்வளவு பெரிய சுரண்டல் கேப் இருக்குல்ல, இடைவெளி இருக்குல்ல நடுவுல, இந்த இடைவெளியை யார் மாத்த போறா? இதை பத்தி விஜய் என்ன பேசி இருக்கிறார்? காமராஜரை பற்றி பேசுவதற்கு விஜய்க்கு என்ன அருகதை இருக்கிறது? காமராஜர் என்ன செய்தார்? காமராஜர் தந்தை பெரியாரின் சொல்படி நடந்தார். எப்படி எல்லாம் நடந்தார்? இடஒதுக்கீட்டு முறையை ஆதரித்து நின்றார். ரெண்டாவது, 1950களில் பெரிய போராட்டம். என்ன போராட்டம்? பிற்படுத்தப்பட்டவருக்கான இடஒதுக்கீடு தமிழ்நாட்டில் நடைமுறையில் இருந்தது. அதற்கு எதிரான ஒரு வழக்கு சண்பகம் துரைராஜன்ற பேர்ல வழக்கு தொடுக்கப்பட்டது. உச்சநீதிமன்றம் வரைக்கும் போயிருச்சு அந்த தீர்ப்பு. உச்சநீதிமன்றத்துக்கு போன ஹைகோர்ட் வந்து ரிசர்வேஷன் கேன்சல்னு அறிவிச்சிருச்சு. உச்சநீதிமன்றத்துக்கு போறாங்க. உச்சநீதிமன்றத்துக்கு போனா அங்க வந்து என்ன நடக்குது அப்படின்னா, அங்கேயும் வந்து ஒரு புதிய கண்டுபிடிப்பு நிகழுது. என்னன்னா, இந்த அம்மா இவங்க அப்ளிகேஷனே போடல. இந்த நபர் சண்பகம் துரைராஜன் அப்ளிகேஷனே போடல. அப்ளிகேஷனே போடாம இவங்க ரிஜெக்ட் ஆனதாகவும் ரிசர்வேஷனை கேன்சல் பண்ணும் மனு போட்டாங்க. உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுச்சுன்னா, அவங்க கேட்டது வேணா பொய்யா இருக்கலாம், ஆனா அவங்களுடைய நோக்கம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி தீர்ப்பு கொடுத்தது. பெரியார் கடுமையான போராட்டத்தை முன்னெடுத்தார். காமராஜர் என்ன பண்ணார்? டெல்லிக்கு தமிழ்நாட்டுக்கு நடையா நடந்தார். ஏன் நடந்தாரு? அங்க போய் எப்படியாவது நேருவை கன்வின்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நடந்தார். அதே போல நேரு நாடாளுமன்றத்தில் முதல் அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தை கொண்டு வந்தார். கொண்டு வந்த போது அவர் ஓப்பனா ஒரு விஷயத்த சொன்னாரு. இந்த சட்ட திருத்தத்தை நாம் கொண்டு வருவதற்கு காரணம் யாரும் மறைத்து பேசவில்லை. மெட்ராஸ்ல என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றது உங்க எல்லாருக்கும் நன்றாக தெரியும். என்ன நடந்துகிட்டு இருக்கு? பெரியாரோட போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு. அப்போ அதை அவர் பேசி முடிச்சுட்டு அந்த தீர்மானத்தை தாக்கல் பண்றாங்க. அரசியலமைப்பு சட்டம் திருத்தப்பட்டது. அப்போ பலரும் கேள்வி கேட்கிறாங்க. என்ன கேட்கிறாங்க அப்படின்னா, என்ன மிஸ்டர் நேரு, மெட்ராஸ் பாலிடிக்ஸா அப்படின்னு கேட்கிறாங்க. அதுக்கு அர்த்தம் என்ன? காமராஜரை மனங்குளிர வைப்பதற்காக, காமராஜர் ஆட்சியை காப்பாற்றுவதற்காக நீங்கள் இந்த சட்ட திருத்தத்தை செய்கிறீர்களா அப்படின்னு கேட்கிறாங்க. இவருக்கு இந்த மாதிரியான பின்னணி ஏதாவது தெரியுமா? இந்த பேக்ரவுண்ட் ஏதாவது அவருக்கு தெரியுமா? சரி, காமராஜர் ராஜாஜி இழுத்து மூடிய பள்ளிக்கூடங்கள் அத்தனையும் திறப்பதற்கான வேலையை காமராஜர் செய்தார்ல. இவர் எத்தனை பள்ளிக்கூடம் திறந்திருக்கிறாரு? ஒரே ஒரு பள்ளிக்கூடம் இவருடைய நிலத்துல யாரோ ஒருத்தர் நடத்துறாங்க. அதுலேயும் பல புகார்கள் இருப்பதாக குற்றச்சாட்டு வருகிறது. இவர் தன்னை காமராஜர் என்று சொல்லிக் கொள்வதற்கு ஏதாவது அருகதை இருக்கிறதா? காமராஜரையும் கொள்கை தலைவரா வச்சுக்கிட்டு வேலை பார்க்குறாங்க. சரி, ரைட். இது எல்லாவற்றையும் தாண்டி காமராஜர் எளிமையாக மக்களோடு மக்களாக வாழ்ந்தார். நம்ம எல்லாம் ஒரு கதை படித்தோம். காமராஜரை பற்றி எது கேட்டாலும், ஒரு நாள் அவர் காரில் போய் கொண்டிருக்கும் பொழுது, ஒரு நாள் அவர் ஊருக்குள் போய் கொண்டிருக்கும் பொழுது, இவர் என்னைக்காவது ஊருக்குள்ள வந்திருக்கிறாரா? இவர் காமராஜர்னு சொல்லிக்கிறதுக்கு ஏதாவது தகுதி இருக்கிறதா? மக்களோட நெருங்கி வந்து பேசியிருப்பாரா? இவர் என்ன சொல்றாரு? நான் வந்தா கூட்டம் கூடிரும், அதனால நான் வரமாட்டேன். மக்கள் வெள்ளத்தில் அவதிப்படுறாங்க, அப்ப கூட வந்து பார்க்காத நீ வேட்டியை மடிச்சு கட்டிட்டு ரோட்ல நின்ன காமராஜருக்கு எப்படி நிகரானவரா மாறுவேன்? இதுக்கு பதில் சொல்லணும்ல. சரி, அப்படியே காமராஜர் மீதான விமர்சனங்கள் அப்படின்னு போனா அது வேற லைன். அதுக்குள்ள நான் போக விரும்பல. அப்போ காமராஜர் என்று சொல்லிக் கொள்வதற்கு விஜய் தகுதியான நபரா என்றால் நிச்சயமாக இல்லை. அதற்கு துளி கூட பொருத்தமில்லாத நபர் நடிகர் விஜய். ரெண்டாவது, நடிகர் விஜய் யாருக்கு பொருத்தமான இணையான நபராக இருக்கலாம் அப்படின்னா, அதிகாரத்தில் இருக்கக்கூடிய உண்மையான அதிகாரம் எங்க இருக்கிறது? ஒன்றிய அரசாங்கத்திடம் இருக்கிறது. அந்த அரசாங்கத்தை கேள்வி கேட்க வக்கற்றவராக இவர் இருக்கிறார். இதே மாதிரி வக்கற்ற நபர் இதுக்கு முன்னாடி ஒருத்தர் இருந்தார். அவர் அரெஸ்ட் பண்ணி ஜெயிலுக்குள்ள போட்ட உடனே இந்த அன்றைய யூனியன் கவர்மெண்ட்டை எதிர்த்து அவர் போராட மாட்டேன்னு அறிவித்தது மட்டுமல்லாமல் பல பாலிசிகளை செய்து அவர் சிறையிலிருந்து வெளியே வந்தார். இப்போ அது மாதிரியான ஒரு நபராக இவர் மாறி இருக்கிறார். அப்போ உங்களுடைய கொடியில வந்து சாவர்கரையோ அல்லது வந்து பூட்ஸு காலையோ சின்னமாக வைத்து கொண்டால் உங்களுக்கு பொருத்தமானதாக இருக்கும். கோல்வால்கர்னு ஒரு நபர் இருந்தார். அவர் என்ன பேசுறாரு அப்படின்றத எடுத்து பாருங்க. இந்தியாவில் வந்து கோல்வால்கர், சாவர்கர் இவங்களுடைய நோக்கமே என்னன்னா, தேசிய கொடியை ஏத்துக்கிடக்கூடாது, இது இந்து ராஷ்டிரமாக அறிவிக்க வேண்டும் அப்படின்னு தான் அவங்களுடைய நோக்கமே. இந்து ராஷ்டிரத்தினுடைய உள்ளடக்கம் என்ன? பிராமணர்கள் தான் உயர்ந்தவர்கள், மற்றவர்கள் தாழ்ந்தவர்கள், எல்லா உயரிய பொறுப்புகளிலும் நாம் தான் இருக்க வேண்டும், வைதிகர்கள் தான் இருக்க வேண்டும், வைதிகம் தான் ஆட்சி செலுத்த வேண்டும், வைதிகர்களே உயரிய பொறுப்பில் இருக்க வேண்டும். இப்போ விஜய் என்ன செய்யறாரு? இங்க வந்து பார்ப்பனர் இல்லாத மக்கள் மத்தியில பிரெயின் வாஷ் பண்ணிட்டு இருக்கிறாரு. நீட் உனக்கு தேவையில்லை, யூபிஎஸ்சி எக்ஸாம் அது ரொம்ப கஷ்டமாச்சுப்பா, அதெல்லாம் படிக்காத, நீ பேசாம டிஎன்பிஎஸ்சி படி. சார் குரூப் 1 கஷ்டமா இருக்கு, உனக்கெல்லாம் எதுக்குப்பா குரூப் 1, நீ குரூப் 4 படி. சார் குரூப் 4 கஷ்டமா இருக்கு, உனக்கெல்லாம் எதுக்குப்பா குரூப் 4, நீ பேசாம ஏதாவது விஓ எக்ஸாம் தாண்டி வந்து வேற ஏதாவது படி, சும்மா எங்கேயாவது வேலைக்கு போ, கம்பெனியில் வந்து கணக்கு எழுதுறது, கிளர்க் வேலை, இப்படி 1000 வேலை இருக்கு, உலகத்துல வேலைக்கா பஞ்சம்,
போய் போய் சேருப்பா அப்படிம்பாங்க. சார் கிளர்க் வேலை கஷ்டமா இருக்கு. ஏன் கிளர்க் வேலை தான் பார்ப்பியா? உன் வீட்டில் சாக்கடை இல்லையா? அந்த சாக்கடையை நீ அள்ள மாட்டியா? உன் தெருவில் செருப்பு இல்லையா? அந்த செருப்பு நீ தைக்க மாட்டியா? இப்படிப்பட்ட நபர் தான் விஜய். இந்த விஜய்க்கு பின்னால் திரளக்கூடிய மக்கள் ஒரு நாள் திருப்பிட்டு அடிக்க போறாங்க. அன்னைக்கு சீமான் மாதிரி ஐயோ அம்மம்மான்னு கதறி ஓடி வர போறாங்க. ஒன்றிய அரசு வந்து யூபிஎஸ்சி எக்ஸாம் வைக்குது. அந்த யூபிஎஸ்சி எக்ஸாம்ல வந்து பெரியார் நாயக்கர்னு வந்திருக்கு. அதை வந்து நான் வன்மையா கண்டிக்கிறேன் அப்படின்லாம் வந்து சொல்றாரு சார். அவங்க வந்து வக்ஃபுக்கு எதிராக ஒரு வழக்கு தாக்கல் பண்ணாங்க. அந்த வழக்கில் வந்து ரொம்ப ஒரு விசித்திரமான ஒரு விஷயம் நடந்தது. என்னன்னா, ஆர்எஸ்எஸ் இதழ்களில் என்னென்னலாம் எழுதப்பட்டிருக்குமோ அது எல்லாத்தையும் இவங்களே வந்து அஃபீஷியல் அஃபிடவிட்லேயே வந்து தாக்கல் பண்ணியிருந்தாங்க. இது ஒரு புகார். அதில் வந்து ரொம்ப விசித்திரமான ஒரு விஷயத்தை நான் பார்த்தேன். பக்கம் பிடிஎஃப்ல பக்கம் 24. அதில் வந்து அதான் ஓப்பனிங்கே, டு த ஹானரபிள் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா அண்ட் இஸ் கம்பெனியன் ஜஸ்டிசஸ் ஆஃப் த ஹானரபிள் சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா, த ஹம்பிள் பெட்டிஷன் ஆஃப் த பெட்டிஷனர் ஹியரின், த பெட்டிஷனர் whose name translates in English as the Tamil Nadu Victory Federation is a political party founded in 2024 by actor turned politician Mr. Joseph Vijay. The petitioner believes in the social causes of Dr. B.R. Ambedkar and E.V. Ramasamy Nayakar. E.V. Ramasamy Nayakar பெரியார். இது எதுக்கு? இதனுடைய அர்த்தம் என்ன? அவர்களே வந்து சாதி வந்து என்னன்னா, இவர் என்ன சொல்றாருன்னா, வக்ஃபு சட்ட திருத்த மசோதாவின் மூலமாக இந்தியாவின் முஸ்லிம்களுக்கே நீதியை நிலைநாட்டி தந்தவர்கள் நாங்கள் தான் அப்படின்னு சொல்றாங்கல்ல. அந்த அஃபிடவிட்ல என்ன இருக்குன்னு கட்சியினுடைய தலைவருக்கே தெரியாது. அதுல என்ன எழுதி இருக்குன்னு அவருக்கே தெரியாது. யாரோ ஒரு சங்கி வக்கீலை பிடிச்சு அந்த வக்கீல்கிட்ட கொடுத்து, எப்பா அதை ஃபில்லப் பண்ணியிருப்பா அப்படின்னோடனே அவன் என்ன பண்ணியிருக்கான், சாட் ஜிபிடியில் போட்டு டிராஃப்ட் பெட்டிஷன் அகேன்ஸ்ட் த வக்ஃப் அமெண்ட்மெண்ட் பில்லுன்னு போட்டிருக்கிறான். அது ஒரு பெட்டிஷனை ரெடி பண்ணி இருக்குது. E.V. ராமசாமி நாயக்கர் பெரியார்னு போட்டு அடிச்சிருச்சு. அப்படியே எழுதி கொடுத்துட்டாங்க. இப்போ உங்க அஃபிடவிட்ல போட்டதை யார் கண்டிப்பா? உடனே என்ன சொல்றாங்க, மு.க. ஸ்டாலின் வந்து பெரியாரின் படத்திறப்பு விழாவின் பொழுது E.V. ராமசாமி நாயக்கர் என்கின்ற புகைப்படத்தின் பக்கத்தில் நிற்கவில்லையா அப்படின்னு சொல்லிட்டு ராஜ்மோகன் ஹைராக்கள் துள்ளி குதித்து ஓடி வர்றாங்க. நல்லா பாருங்க, அதுல பேர் அடிக்கப்பட்டிருக்கு. E.V. ராமசாமி நாயக்கர் பெரியார் என்று அந்த விழாவினுடைய அழைப்பதில் அடிக்கப்பட்டதற்கு பிறகு இங்கிருந்து அழுத்தம் கொடுக்கப்பட்டு அப்படி போடக்கூடாதுன்னு சொல்றாங்க. அப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா, நாயக்கரை அடிச்சுட்டு மேல பெரியார் அப்படின்னு மாத்துறாங்க. நாயக்கர்ன்றதை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டாங்க. அப்போதே கண்டனம் தெரிவிக்கப்பட்டு மாற்றப்பட்டு விட்டது. உடனே என்ன பண்ணுவாங்க, விடுதலையிலே வந்திருக்கு பாருங்க ராமசாமி நாயக்கர் அப்படின்னு சொல்லிட்டு. 1928க்கு முன்னாடி நீங்க பல இடங்கள்ல பார்க்கலாம் ராமசாமி நாயக்கர் அப்படின்னு கூப்பிடுறது. ஏன் பார்க்க முடியும்? ஏன்னா 1928க்கு பிறகுதான் செங்கல்பட்டு சுயமரியாதை மாநாட்டில் தான் சாதிய பட்டங்களை ஒழிப்பதற்கான முடிவை கையில் எடுக்கிறார்கள். சாதிய பட்டங்களை மொத்தமாக ஒழித்து கட்டுகிறார்கள். அப்போ இது எப்படி இருக்கு அப்படின்னா, 1919 பெரியார் ராமசாமி நாயக்கர்னு தான் எழுதினாரு, நான் சொன்னா என்ன தப்பு அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்குது. சரி, பெரியாரே அப்படி எழுதியிருக்கிறாருன்னு நீ தான் சொல்ற, அப்புறம் எதுக்கு நீ போய் யூபிஎஸ்சியை கண்டிக்கிற? பெரியார் எழுதினதானே அவர் எழுதியிருக்கிறாரு, நீ அதை போய் கண்டிக்கிற? அப்போ முட்டாள்தனமா இல்லையா உங்களுடைய நடவடிக்கைகளே? அப்போ முன்னுக்கு பின் முரணாக உண்மைக்கு புறம்பானது தான் இந்த ஒத்த கட்சியும் அப்படின்றதுக்கு இது ஒன்னே உதாரணம். ஓகே சார், இவ்வளவு நேரம் நீர்த்துறையோடு பல கருத்துக்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி.